அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ வந்து பண்ணுவேன்னாரு. முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு லீவை போடு. சென்னைக்கு எப்போ போறனோ அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா 19 எங்க நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, நான் தனியாளா வர்றேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வர்றேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும். சிங்களா தான் வரும். வர சொல்லுங்க. பால் பஸ் ரோட்டர்லாம் ஒரு பெரிய சாதனை. வர சொல்லுங்க, வீட்டுக்குள்ள தான் இருப்பேன். இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பாக்குறேன், ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு ஒரு குரூப், இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப். நாளைக்கு காலையில் இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடிவிங்க எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு பர்மிஷன் நீங்க கொடுக்குறீங்க. 200 ஸ்கூலுக்கு கீழ இருந்து 2010 ஸ்கூல் எப்படி ஆச்சு? நீங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க. அங்க எல்லாம் 3 மொழிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மட்டும் எதற்காக 2 மொழி படிக்கணும்? உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேடையில போய் சொல்றாரு. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கட்டா. தரம் இல்லாம பேசுனீங்கன்னா தரம் இல்லாம தான் உங்களுக்கு பதில் வரும். பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து மரியாதையான சொற்கள் வரும். பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம பேசுனீங்கன்னா உங்களைய உங்க பாணியில பேச எங்களுக்கும் தெரியும். என்ன இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் படம் பிடிச்சு அங்க கேக்குறாங்க, அன்னை கோலம் யாரு போட்டா? அன்னை கோலம் யாரு போட்டாங்கன்னே தெரியாது, திமுக காரன் வந்து போட்டான். அண்ணா இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கீங்களா? நான் அந்த வார்த்தையை எழுதலீங்க, அவங்க தான் எழுதுனாங்க. அதனால பொய்யான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி ஆளும் கட்சியினுடைய ஊடகத்துக்கிட்ட சொல்லி அதை படம் பிடித்து அதை முதலமைச்சர் தன்னுடைய முகநூல் பதிவுல போடுறாருன்னா முதலமைச்சர் அவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யை துணையாக கொண்டு அணுக வேண்டும் என்று நினைக்கின்றார். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோம்ல. அதனால அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க. உங்க குடும்பத்துல இருந்து கொடுக்கறீங்களா? உதயநிதி ஸ்டாலின் பேசுற சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன். இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார். இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட். எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார், அமித்ஷாவை பார்த்தால் படித்திடுவார், சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான். தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின். தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒன்னு பேசப்படாதாடா. உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட நான் பெருசாக சொல்றது கிடையாது, தவிர்த்து விடுவேன்.
இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும். அதற்கு ஏதாவது முடிஞ்சா, ஏதாவது உபயோகமா இருந்தா பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்க. பஞ்சாயத்து கூட